கொழுக்கட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதயம் மந்த்ரா. தமிழகத்துக்கு லோக்சபாவில் 39 இடங்களும் ராஜ்யசபாவில் 18 இடங்களும் உள்ளன. லோக்சபா உறுப்பினர்களை பொதுமக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது போல் ராஜ்யசபா உறுப்பினர்களை இங்குள்ள எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்வர். மொத்தமுள்ள 18 ராஜ்யசபா உறுப்பினர்களில் இப்போது 6 பேரின் பதவிக்காலம் ஜூலை 24 முடிகிறது. அதாவது இப்போது எம்பிக்களாக உள்ள திமுக வழக்கறிஞர் வில்சன், தோமச தலைவர் சண்முகம், எம் அப்துல்லா, மதிமுக வைகோ, பாமக அன்புமணி, அதிமுக சந்திரசேகர் ஆகியோரின் பதவிக்காலம்தான் முடிவுக்கு வருகிறது. இதனால் காலியாகும் 6 எம்பி இடங்களை நிரப்புவதற்கான தேர்தல் அறிவிப்பை இந்திய தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. அதன்படி ஜூன் 2 வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. ஜூன் 9 வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். ஜூன் 10 வேட்புமனு பரிசீலனை. 12 வேட்புமனு திரும்ப பெற கடைசி நாள். ஜூன் 19 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை ஓட்டுப்பதிவு நடைபெறும். அன்று மாலையே ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. ஒரு ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்க 34 எம்எல்ஏக்கள் ஆதரவு வேண்டும். அந்த வகையில் திமுக கூட்டணிக்கு 159, அதிமுக கூட்டணிக்கு 75 என்ற அளவில் எம்எல்ஏக்கள் பலம் உள்ளது. அப்படி பார்த்தால் திமுகவுக்கு 4 எம்பிக்களும் அதிமுகவுக்கு 2 எம்பிக்களும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை வில்சனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகிறது. அதேபோல் திமுக கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு ராஜ்யசபா எம்பி இடம் தருவதாக ஏற்கனவே வாக்குறுதி அளித்துள்ளதால் கமல்ஹாசன் முதல் முறையாக எம்பி ஆவார் என தெரிகிறது. மற்ற 2 பேர் யார்? வைகோவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதே நேரம் அன்புமணி ராமதாஸ் இப்போது அதிமுக கூட்டணியில் இல்லாததால் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பாமக உறுப்பினர்கள் 5 பேரின் வாக்கும் அதிமுகவுக்கு கிடைக்காது என்றே தெரிகிறது. அப்படி இருந்தாலும் அதிமுகவால் 2 எம்பிக்களை தேர்ந்தெடுக்க முடியும். அதனால் அக்கட்சியில் 2 இடங்களை பெற போட்டாபோட்டி நிலவுகிறது. காலியாக உள்ள 6 இடங்களுக்கான ராஜ்யசபா தேர்தலுக்கு 6 பேர் மட்டுமே விண்ணப்பித்தால் தேர்தல் நடைபெறாது. விண்ணப்பித்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுவர். அதற்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்தால் மட்டுமே தேர்தல் நடைபெறும்.